சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கண் திருஷ்டி அதை போக்குவதற்கு எளிமையான வழிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவல்களை கொடுத்து கொண்டே வருகிறோம். நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், பரிகாரங்கள் பற்றி எல்லா தகவல்களையும் நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கும் திருஷ்டிகள் மற்றும் நம்ம மீது இருக்கும் கண் திருஷ்டிகளை நாம் எப்படி போக்குவது, அதனுடைய சில வழிகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது கண் திருஷ்டி கல்லடி பட்டாலும் கல்லடி படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி கண் திருஷ்டி, தீராத கண் திருஷ்டி, நம்ம வெளியே போயிட்டு வருவோம், திடீர்னு உடல் வலி, அசதி, சோர்வாக இருப்போம். அப்படி இல்லைனா நம்ம எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும், எங்கே ஒரு திருமணம் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்போம், நமக்கு உடல் சோர்வாக இருக்கலாம், உடல் வலியாக இருக்கலாம். அது எந்த காரணத்தால் நமக்கு தெரியவே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத சில விஷக்கிருமிகள் இருக்கும். அதுதான் கண் திருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முதல்ல என்ன செய்யணும்னா, கல்லுப்பு இது எல்லாருக்குமே தெரியும், சில பேருக்கு தெரியாது. கல்லுப்பை நம்ம எடுத்துக்கணும். கல்லுப்பு இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி மிளகாவற்றல் 2, 3, 4, 5 என்ற எண்ணிக்கையில் நம்ம மிளகாவற்றல், கல்லுப்பும் மிளகாவற்றையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்து நம்ம சந்தி வேளையில், ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம சுற்றி போடணும். வீட்டில் இருக்கிற அனைத்து நபர்களையும் அமர வைத்து நம்ம அவர்களுக்கு நம்ம சுற்றி போட வேண்டும். அதாவது மேலேருந்து கீழே 3 தடவை, இப்படி இடது பக்கமாக 3 தடவை, அதுக்கப்புறம் வலது பக்கமாக 3 தடவை சுற்றி போட்டு, அப்புறம் மேலேருந்து கீழ் வரைக்கும் இப்படி இறக்கிட்டு, மாலை நேரத்தில் இதை சுற்றி போட்டுட்டு நம்ம முச்சந்தி இருக்கும் இடத்தில், அதாவது 3 சந்தி 3 தெருக்கள் கூடும் இடத்தில் இந்த மிளகாயும் வரமிளகாயும் உப்பையும் நம்ம தூக்கி போடணும். இது ஒரு அருமையான வழி. நமக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு கண் திருஷ்டிகள் நாளடைவில் நமக்கு குணமாவதை நம்ம கண் கூடாக நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி விநாயகர். இதை எங்கே மாட்டணும் அப்படின்னா, வீட்டு வாசலில் நம்ம இந்த கண் திருஷ்டி விநாயகரை நம்ம மாட்டி வச்சோன்னா அது கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான படம். இதை வாசலில் நம்ம மாட்டி வைக்கணும். கண் திருஷ்டிக்காக நம்ம வாசலில் இதை மாட்டி வைக்கணும். அப்போ நம்மளுடைய திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் மெல்லிய வாத்திய இசை நாம் ஒலிக்க செய்யலாம். அப்பொழுது வீட்டில் இருக்கும் அனைத்து திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆகாச கருடன் கிழங்கு. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த ஆகாச கருட கிழங்கு அதில் கருப்பு நிற நூல், அதாவது நூலை சுற்றி கொண்டு அதை வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் நம்ம தொங்க விட வேணும். கட்டி தொங்க விடலாம். அதன் மூலம் துர்சக்திகள், கெட்ட சக்திகள் வீட்டில் அண்டாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் ஆகாச கருட கிழங்கும் நம்ம வாங்கி கட்டலாம். ஒரு வழிமுறை என்னென்னா, இதே கல்லுப்பு தான். கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நம்ம குளிக்கிற பாத்ரூமில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நாம் இந்த கல்லுப்பை போட்டு தண்ணியை போட்டு வச்சிடணும். இது செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செய்யலாம். அந்த தண்ணியை நீங்கள் மாற்றலாம். இதன் மூலம் நம்ம குளிக்கும் பொழுது நம்ம மீது உள்ள திருஷ்டி தோஷங்கள், உடல் வலிகள், வேதனைகள்
மறையும். அடுத்தது என்ன வழிமுறை என்றால், ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் குளிக்கும் தண்ணீரில் ஒரு பக்கெட் தண்ணினா நீங்கள் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, அதாவது இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த தண்ணி குளிக்கும் பக்கெட்டில் போட்டிங்கன்னா, நம்ம இந்த தண்ணியை உப்பு தண்ணியில் நம்ம குளிச்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய உடல் அசதிகள், உடல் வலிகள் நீங்கும், திருஷ்டிகள் நீங்கும். எப்படி நம்ம கடல் நீரை கொண்டு நம்ம வீட்டிலலாம் தெளித்தோன்னா நமக்கு வீட்டில் இருக்கும் அனைத்து துர்சக்திகள் நீங்கும். அதே மெத்தடு தான் நம்ம இந்த கல்லுப்பை எடுத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் குளித்து வரலாம். குளித்து வந்தாலும் நம்ம மீது உள்ள அனைத்து கண் திருஷ்டிகள் நீங்கும் என்பது ஐதீகம். இது என்ன எளிய வழி என்றால், அதாவது சாம்பிராணி போட வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை போடலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் போடலாம். சாம்பிராணி போடும்போது இதனுடன் வேப்பிலை போடலாம். அப்புறம் வில்வ இலை பொடி, வேப்பிலை போடலாம், வேப்பிலை பொடி போடலாம், வில்வ இலை பொடி போடலாம், மருதாணி இலை பொடி போடலாம், அதுக்கப்புறம் அருகம்புல் பொடி போடலாம். அப்புறம் இந்த மாதிரி கடுகு, வெண்கடுகுன்னு விற்குது நாட்டு மருந்து கடையில், இதை போட்டு நம்ம சாம்பிராணி போட்டு நம்ம வீடு முழுவதும், வீட்டில் உள்ள அனைத்து பகுதியிலும், நம்ம உள்பக்கமும் சரி, தோட்டம் இருந்தால் தோட்ட பக்கத்திலும் சரி, அனைத்து பகுதியிலும் அனைத்து ரூம்லேயும் நம்ம இந்த சாம்பிராணி தூபத்தை நாம் காட்டுவதும் மூலம் நம்மளுடைய வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள், துர்சக்திகள் மற்றும் விஷக்கிருமிகள் அனைத்தும் நீங்கும். மற்றும் கொசு கூட நமக்கு வீட்டில் அண்டாது. மற்றும் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். இது ஒரு எளிமையான வழி. திருஷ்டி தோஷங்கள், வீட்டில் இருக்கும் அனைத்து தோஷங்கள் விலகக்கூடிய அருமையான, அந்த காலத்திலேருந்து நமக்கு நம் முன்னோர்கள் ஃபாலோ பண்ண இந்த வழிமுறை அருமையான வழிமுறை தான். சாம்பிராணி தூபம் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் நம்ம போடுவது மிக மிக விசேஷமாகும். அனைத்து தோஷங்களும் விலகக்கூடிய அற்புதமான சாம்பிராணி தூபத்தை நாமும் கடைப்பிடிப்போம். சாம்பிராணி தூபத்துடன் வெண்கடுகு கலந்து நம்ம அலுவலகத்திலும் காட்டலாம், வீட்டிலும் காட்டலாம், எல்லா இடங்களிலும் காட்டலாம். இதன் மூலம் துர்சக்திகள் விலகும் மற்றும் தீய சக்திகள் அகலும் என்பது நம்பிக்கை. அமாவாசை அன்று நம்ம இந்த கல்லுப்பு எடுத்துக்கணும். கல்லுப்பு, மிளகாய் வற்றல் ஒரு 5 அல்லது 3 எடுத்துக்கணும். அதே மாதிரி கடுகு, அதாவது கருப்பு கடுகு சமையலில் பயன்படுத்துகிற கடுகு, இதை 3ஐயும் நம்ம சந்தி வேலை ஞாயிற்றுக்கிழமை அன்று அல்லது அமாவாசை மிக மிக முக்கியமான நாள். அமாவாசை அன்று நாம் மேலிருந்து இடது பக்கம் 3 முறை, அதே மாதிரி வலது பக்கம் 3 முறை, மேலிருந்து கீழ் வரைக்கும் உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டு நம்ம திஷ்டி போட்டு நம்ம எரியும் தீயில் நெருப்பில் நம்ம போட்டோம்னா இந்த மிளகா வற்றல் என்ன ஆகும்னா அப்படியே படப்படப்படன்னு வெடிக்கும். அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதாவது திருஷ்டி தோஷங்கள்லாம் விலகிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். படப்படன்னு வெடிக்கும், ஒரே காரமாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு எவ்வளோ திருஷ்டி இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலம் நமக்கு அனைத்து திருஷ்டி தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. இது யார் செய்யணும்னா, வீட்டில் இருக்கிற மூத்த பெண்மணிகள் செய்யலாம். மூத்த பெண்மணிகள், வயதில் பெரியவர்கள், சிறியவர்களை உட்கார வைத்து நம்ம இந்த மாதிரி அமாவாசை அன்று நம்ம திருஷ்டி சுற்றி போட்டாலே போதும். நம்ம உடலில் இருக்கிற அனைத்து தீய சக்திகள், திருஷ்டிகள் எல்லாம் தானாக விலகி போகும். சரி அன்பர்களே, நம்ம நம்மளுடைய சேனலில் இப்போ என்ன பார்த்துக்கணும்னா, கண் திருஷ்டியை போக்கும் சில எளிமையான வழிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். எப்பவுமே நல்ல விஷயங்களை நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படுகிறது. அதன் மூலம் நமக்கு
புண்ணியம் ஏற்படுகிறது. நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு தலைப்புடன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.